காத்தவராயன் வர்சஸ் சேனாபதி. இந்த கம்பேரிசன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது சேனாபதிக்கு ஒரு ஆளை தூக்கி அடிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த் வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. ராயனுக்கும் சேம் இதற்கு ஈக்குவலான ஸ்ட்ரென்த் இருந்திருக்கும். ஒரு ஆள் அசால்ட்டாக தூக்கி அடிக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரென்த் வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். ஸ்கில் அப்படின்னு பார்க்கும்போது சேனாபதி நல்லாவே ஃபைட் பண்ணியிருப்பாரு அண்ட் கன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு அண்ட் வர்ம கலைகள் அனைத்துமே தெரிஞ்சிருக்கும். ராயனுக்கு நல்லாவே ஃபைட் பண்ண தெரியும். இதை தவிர்த்து அவருக்கு வேற எதுவும் வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க. ஸோ ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் சேனாபதிக்கு ரொம்ப அதிகம் தான். ஐக்கிய அப்படின்னு பார்க்கும்போது சேனாபதி தப்பு பண்றவங்க எல்லாத்தையும் கொல்றதுக்கு வேற லெவல் ஐக்கியம் யூஸ் பண்ணியிருப்பாரு. ராயனுக்குமே ஐக்கியம் நல்லாவே வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. இந்த விஷயம் பின்னாடி தான் நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அந்த விஷயம் சடனாவே நடந்திருக்கும். அந்த அளவுக்கு அவரோட ஐக்கியம் படத்துல வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. ஸோ ஐக்கிய பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். அண்ட் டியூரபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது சேனாபதிக்கு கிளைமேக்ஸ்ல டியூரபிலிட்டி நல்லாவே வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. பட் இதையும் தாண்டி ராயனுக்கு டியூரபிலிட்டி ரொம்ப அதிகம் தான். அடிகள் வாங்கி இருந்தும் கத்தி குத்து வாங்கி இருந்தும் திரும்ப உயிர் பொழைச்சிருந்திருப்பாரு. டியூரபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ராயனுக்கு ரொம்ப அதிகம் தான். ஃபைட்டிங் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். ரெண்டு பேருமே எவ்வளோ பேர் வந்தாலுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஃபைட்டிங் ஸ்பீட் வந்துருக்கும். ஸோ ஃபைனலாக வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது சேனாபதிக்கு அவரோட நாடு ஒரு வீக்னஸ், ராயனுக்கு அவரோட தங்கச்சி. ஸோ இவங்க ரெண்டு பேர்ல ரொம்பவே பவர்ஃபுல்லான கேரக்டர் ராயன் தான். இவங்க ரெண்டு பேர்ல உங்களோட ஃபேவரட் யாருன்னு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.